ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குரல் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய பங்கு சந்தை நிலவரம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில அதிகமா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 2020 அதாவது கொரோனாக்கு முன்னாடி பங்கு சந்தை எப்படி இருந்தது? இப்போ பங்கு சந்தை எப்படி இருக்கு? ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக சங்கர் வந்திருக்காரு. சங்கர் வணக்கம். இப்ப பங்கு சந்தை எப்படி இருக்கு? 2020ல எப்படி இருந்தது? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? பங்கு சந்தை பத்தி நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் விக்கி. நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு என்னோட முதற்கன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து டாபிக்ஸ் வந்து பங்குச்சந்தை பத்தி கேட்டிருக்கீங்க. ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான். இப்ப 2 பார்ட்டா சொல்லலாம். கொரோனாக்கு முன்னாடி மீன்ஸ் எப்படின்னா 2020க்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிளஸ் 2020க்கு அப்புறம் எப்படி இருக்குங்க பத்தி நம்ம ஒரு சிறு உதாரணம். அப்புறம் அது இல்லாம 2020க்கு அப்புறம் வர 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 இன்னும் அடுத்த லெவல் எப்படி இருக்கும் பத்தி நம்ம சொல்றோம் உங்களுக்கு. இப்ப 2020க்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சில மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு பணம் மதிப்பு வச்சிருக்கீங்க மட்டும்தான் அதை பத்தி ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு அவேர்னஸ் இருந்தது. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பங்கு சந்தையை பத்தி அதுல நிறைய முதலீடு செய்யறதுக்கு நிறைய மக்கள் ஆர்வம் காட்டி ரெடி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நிறைய தன்னார்வத்துடன் வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதுல நிறைய டைப் இருக்கு. எப்படின்னா ஷேர் மார்க்கெட்னு எடுத்தாவே நம்ம முன்னைய காலத்துல நினைப்பாங்க இதுல போட்டா பணம் போயிடும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களையும் தோன்ற ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்களேன். என்ன இப்படி போட்டா பணம் போயிடும். உதாரணம் சொல்ல போனா இப்ப நம்ம பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா கம்பல்சரி பணம் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா இன்னைக்கு பார்க்க போனா என்ன சூழ்நிலை இருக்கு, சரி இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போட்டா பணம் இது மிஸ் ஆயிரும், இல்ல மிஸ் ஆயிரும்னு சொல்லல, பணம் வந்து இப்போ போடணும், போட்ட நேரத்துல மேல ஏறமா இருக்கும் மார்க்கெட், சப்போஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா பணம் ஃபுல்லா ஜீரோ ஆயிருங்கிறது பயம் இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப என்னன்னா நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு இப்பெல்லாம் வந்துட்டு 2020க்கு ஆஃப்டர் இப்போ அரௌண்ட் 2024 இந்த எலெக்ஷன் அப்போ கூட அந்த தாக்கத்தை வந்து உருவாக்குச்சு. எப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எலெக்ஷன்ல கூட அந்த தாக்கத்தை உருவாக்குச்சுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் மீன்ஸ் எப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் ஸ்டடி பண்றவங்க சரி, அதுல ஆல்ரெடி இருக்கிறீங்க சரி, அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மக்களுக்கும் இன்னைக்கு மத்தியில வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2020 வந்திருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம லோக்கல்ல நிறைய பேர் நம்மளோட விசாரணை சரி, நம்ம நிறைய பேர் நம்ம தெரிஞ்ச தகவலும் சரி, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க நிறைய பேர் பிளான் பண்றாங்க. ஸோ அதுல வந்து சேஃபர் சோனா போனா எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய பேர் போறாங்க. அதை தாண்டி என்ன சொல்ல வந்தோம்னா டைரக்டாவே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது மூலம் டைரக்டா ட்ரேடிங் பண்றாங்க. ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், அப்புறம் அது இல்லாம உங்களுக்கு இந்த ஆயில், குரூட் ஆயில் இது மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கு, கேஸ், எனர்ஜி கேஸ், கோல்டு, சில்வர், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்ல. ஸோ அதுல வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி போறோங்கிறது நிறைய இருக்குன்னு. அது இல்லாம உங்களுக்கு மெயினா என்னோட கருத்து என்ன சொல்றோம்னா, ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு பாக்குறோம்னா அதுல நிறைய டைப் இருக்குங்க. எப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு இன்னைக்கே விற்கிறத இன்ட்ராடேம்பாங்க. ஸ்விங் ட்ரேடுன்னு ஒன்று இருக்கு. ஸ்விங் ட்ரேடுனா ஒரு 1 மந்த்துக்கு அது ஒரு பிரைஸ் வந்து லோ பிரைஸ்ல வாங்குவோம், அதே பிரைஸ் வந்து ஒரு ஹையா எடுப்பாங்க. எப்படின்னா சிங்கிள் 1 மந்த்ல விற்கிறது. ஆமா விக்கி. எப்படின்னா வெயிட் பண்ணி விற்கிறோம், வாங்குறோம், சரி ஒரு மார்க்கெட் ரேட் போறப்ப விற்கிறோம். சரி அதை தாண்டி நம்ம பார்க்க போனா லாங் டைம் வாங்க. லாங் டைம்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு வாங்குறீங்க ஒரு ரேட் பிரைஸ் கம்மியான ரேட் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இப்போ குறைஞ்சது ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் இது மாதிரி இன்வெஸ்ட்ல ஹோல்டு பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். எப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்டிங் போறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃபர் ஜோனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல போறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபங்களும் இருக்கு, நீங்க போட்ட முதலீடுக்கு உண்டான இது வந்து இருக்கு. பட் அதை தாண்டி நிறைய இருக்கு. இன்ட்ராடேங்கிறதுலயும் ரொம்ப எப்படி சொல்றது காம்ப்ளெக்சிட்டி அதிகம் இருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு. இது மாதிரி 2-3 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. எப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு லாபம் வந்துட்டு அதிகமா கொடுக்கும், அதே மாதிரி நஷ்டம் வந்து அதிகமா கொடுக்கும்.
ஸோ அதில் வந்து நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய இருந்துச்சுங்க. அந்த மாதிரிலாம் ட்ரேடிங்கில் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் மட்டும்தான் அந்த இன்ட்ராடேவோ ஆப்ஷன் ட்ரேடிங்கோ நம்ம பண்ண முடியும். நம்மளாட்ட ஒரு பேசிக்காக நமக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் இருக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக விசாரிச்சு நல்ல ஸ்டாக்கை விசாரிக்கிறது மீன்ஸ் எப்படின்னா நீங்கள் சப்போஸ் எந்த ப்ரோக்கர்ட்ட ஓப்பன் பண்ணுறீங்களோ, சப்போஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மினிமம் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஒரு 1 டேல ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் ஆயிடுச்சு இப்போ. அதனால நீங்கள் அந்த ப்ரோக்கரே உங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களே நம்மளுக்கு நல்ல கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எப்படின்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப்னு 3 கேட்டகரி இருக்குது. ஸ்மால் கேப்புங்க எப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உடனே வாங்கி உடனே இல்லை, சின்ன ஸ்டாக் ரேட் வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே மிட் கேப் ஸ்டாக்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இதே லார்ஜ் கேப்புங்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 1000 மீன்ஸ் எப்படின்னா அமௌண்ட் பேஸ்ட் அப்பான் கம்பெனிஸ் பொறுத்து வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. அது இல்லாமல் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு டைம் கம்பெனியோட வருமானத்தை பொறுத்து நம்மளுக்கு ப்ரைஸஸ்லாம் வந்து நம்ம பிரித்து கொடுக்குறானுங்க. இவ்வளோ லாபம் இருக்கு, சரி நம்மளோட ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வேண்டிங்கன்னா அதோட நீங்களும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் மீன்ஸ் எப்படின்னா நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி தான் கான்செப்ட். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு 2020க்கு அப்புறம் பார்க்க போனால் 2020க்கு முன்னாடி ஒரு 14% மக்கள் தான் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ அரௌண்ட் இப்போ 2024 41% வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து மக்களோட விழிப்புணர்வு காரணத்தினால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, பல விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக செபி கூட ரூல்ஸ் கொண்டாந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடேல நிறைய பேர் அமௌண்ட் வந்து ரொம்ப இழக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ரூல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வெரிஃபிகேஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நம்மளுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொண்டாதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ பார்க்குறப்ப இன்னும் இப்போ இன்னைக்கு 2024 இன்னும் 2030 போகிறப்பெல்லாம் பார்த்துச்சுங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்க போனால் எஃப்எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்பாங்க. அவங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரேடிங் நம்ம இந்தியாவோட செபி அண்ட் என்எஸ்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க தான் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக ஸ்டாக்ஸ் அவங்க தான் பை பண்ணுவானுங்க, செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு நம்மளாட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 41% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ மீன்ஸ் எப்படின்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டோட விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் இப்போ தெளிவாக வந்துருச்சுங்கிறது ஒரு உதாரணமா தோணுது இன்னைக்கு. ஸோ அதனால இன்னும் நம்ம இன்வெஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி போறப்ப ஒரு இன்னைக்கு சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்டாக்கோட ரேட் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ஸ்டாக் வாங்கினா 1000 ரூபா வச்சுங்க. அந்த ஸ்டாக் நீங்க ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணா 60 பைசானா ஒரு மாசத்துக்கு 6 ரூபா தான் கிடைக்கும். இதே நீங்க வாங்குற ஸ்டாக் நல்ல தெளிவான ஸ்டாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன நடக்குன்னா 100 ரூபாய்க்கு வாங்குற ஸ்டாக் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, ஒரு ஸ்டாக்குக்கு 100 ரூபா வாங்க 106 ரூபா போயிருச்சுங்க. 10 ஸ்டாக் என்னாச்சு 60 ரூபா லாபம் ஆச்சுங்களா. 1000 ரூபாய்க்கு வாங்கினா 1060 ரூபாய்க்கு ஆச்சு. அப்படின்னா என்னாச்சு 6 ரூபாங்கிறது 1 ரூபா வட்டி ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு 1000 ரூபாய்க்கு. இது 60 ரூபாங்கிறது 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படிங்கிறப்ப ஷேர் மார்க்கெட்ல கம்பேர் டு பேங்க்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் தரது பார்க்க போனா ஷேர் மார்க்கெட்டு தான். ஸோ அதுல வந்துட்டு இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க பல பேங்க்ஸ் நம்மளோட சென்ட்ரலைஸ் பேங்க்ஸ் இருக்கு, அவங்ககிட்ட நம்மளோட வாங்குற அமௌண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக டைரக்டா நம்மளே வந்துட்டு அழகா போய் நம்ம ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிமேட் அக்கௌண்ட் நல்லா தெளிவான ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதனால நாங்க வந்து இது எப்படின்னா மக்களை வந்து கட்டாயப்படுது இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் சொல்றோம், என்ன நிலவரத்துல இருக்கு. இப்போ நாங்களும் வந்து நானும் ஒரு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் இந்த ஷேர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம முன்னாடியே பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பயும் பாக்குறப்ப மார்க்கெட்ல பாக்குறப்ப நிறைய பேர் லோக்கல் இருக்க மக்களே கூட இதை பத்தி நல்லா தெளிவா ரெடியா இருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா என்னன்னா அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அதான் ப்ரோக்கரேஜ் பக்காவா சூஸ் பண்ணிட்டு அவங்க எவன் நல்லா வந்து சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து இன்வெஸ்டிங் பண்றது பெட்டர். அது எப்படின்னா சேப்பர் சூழ்னு வச்சுக்கோங்க விக்கி, நம்ம அது மாதிரி போறப்ப பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேப்பர் ஜோன் பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலா 2020 அப்ப இருந்து இப்போ வந்து முன்ன 14% வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. மெயினா வந்து ஷேர் மார்க்கெட்ல பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க, ஏன்னா லாஸ் ஆயிரும் அப்படின்னு.
நீங்க சொன்னீங்க கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக லாஸ் ஆகாது. அது என்னென்ன ஃபாலோ பண்ணும்? ரொம்ப அதிகமாகவும் லாபம் அது ஆசைப்படக்கூடாது. ஓகே, லாஸ் ஆகணும் திங்க் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான வேலை போனால் அதிகமான ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. எப்படி வந்து லாஸ் ஆகாமல் எப்படி வந்து பீப்புள்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. கரெக்டாக வைக்கணும், கரெக்டான கேள்விதான். எப்படின்னா மக்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணவே பணம் போயிருங்கிறது தான் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கு. அதனால எனக்கு கேட்கறது கரெக்டானதான் வைக்கி. எப்படின்னா அதுக்கு தான் எஸ்ஐபின்னு கொண்டாந்துருக்காங்க வைக்கி, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொண்டாந்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வந்து ஈக்குவிட்டியை டைரக்டா நம்ம பை பண்றது, அது செல் பண்றது, டைரக்டா நம்ம பண்றது வைக்கி. அது டைரக்டா பை பண்றது, செல் பண்றதுனா உங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கரெக்டா நல்லா மூவிங் இருக்கு, அது இப்போ இன்னைக்கு வாங்கினா அது என்ன ரேட்ல விற்கலாம், அது இல்லாம உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் இருக்கு, டேட்டா அனலைஸ்லாம் இருக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம போற அளவுக்கு ரெடியா இருக்கணும்னா நம்ம டைரக்டா விக்கி டிமேட் எல்லாத்துக்குமே இப்போ எஸ்ஐபி சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் கம்பல்சரி. பட் எப்படின்னா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போயிட்டீங்கன்னா லைக் பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி கம்பெனி வந்து ஸ்டாக்ஸ் ஏறுது இறங்குது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆஸ் என்ன ரெவன்யூ இருக்குதோ அதில் அவங்க எப்படின்னா இடையில வந்து இவங்க ஃபினான்ஸ் அட்வைசர் மீன்ஸ் எப்படின்னா நமக்கு அதுக்குள்ள ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சிருப்பாங்க, புரோக்கர்ஸ். அவங்க நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ், நம்ம ஸ்டாக்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்துட்டு எஸ்ஐபி அது மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா ஒரு 10 கம்பெனியில் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வர லாபத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு மீதி அமௌண்ட் பிரிச்சு கொடுத்துறாங்க. அது உங்களுக்கு சேஃபர் ஜோன் வச்சுக்கலாம். அது ஷேர் மார்க்கெட்லாம் அது சேஃபர் ஜோனா இருக்கும். பட் டைரக்டா நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா டைரக்டா நம்மளே பை அண்ட் செல், அதை கம்பேர் பண்றப்ப இதுல லாபங்கள் அதிகமா இருக்கு. மீன்ஸ் அதே லெவலுக்கு உங்களுக்கு நஷ்டங்கள் இருக்கும். அதுல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இருக்கும் அது தெளிவாக நாலேஜ் இருக்க போய்க்கு என்ன பண்ணும், அதுல நீங்க எப்படி யூஸ் பண்ணா அந்த ஸ்டாக்ஸோட ஃபியூச்சரை பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு ஸ்டாக்ஸ் வாங்குறோம்னா நம்ம ஃபியூச்சர் அதோட லெவல் எப்படி இருக்கும், அதோட வருமானம் க்ரோத்லாம் எப்படி இருக்குமா, தெளிவா இருக்குமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கினா இன்னும் பெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி நீங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம அதை பத்தி டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணா விக்கி நம்ம உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஸ்டாக்ஸ் வாங்குறப்ப உங்களுக்கு சேஃபர் சொன்னா போலாம் விக்கி. ஓகே, இப்போ வந்து எப்படி சேஃபாக வாங்கணும், எப்படி சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பீப்புள் வந்து எப்படி ஸ்டார்ட், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ நிறைய ஆப் சொல்கிறாங்க, எந்த ஆப்பை போயிட்டு செக் பண்ணுறது, எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, ஏன்னா நிறைய ஆப் இருக்குது, எது பெஸ்ட்டான ஆப்பு, எப்படி வந்து பீப்புள் போய் அதில் போய் செக் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ பார்க்க போனா வைக்கி இப்போ உங்களுக்கு புரோக்கரேஜ் இது மாதிரி ஷேர் மார்க்கெட் பல கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஆன்லைன்ல நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டைப் ஆஃப்ஸ் இருக்கு விக்கி. இப்போ எப்படின்னா நான் சிம்பிளா சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வைங்கன்னா ஒரு மீடியமா பேஸ் பண்ணி நிறைய கம்பெனி, நான் எந்த கம்பெனி நான் ப்ரொமோட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியோட நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எப்படின்னா மோத்திலால் ஓஸ்வால்னு சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு அவங்க நல்லா பண்றாங்க. ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், இது மாதிரி பல கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளா அதுல மார்க்கெட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் வந்துட்டு புரோக்கரேஜ் எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டிங்கோட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலம் பை அண்ட் செல் பண்றதுக்கு இவங்கலாம் வந்துட்டு ரொம்ப நாளா இருக்கனால அவங்க நல்ல ஒரு ஃபெமிலியர் ஸ்டேஜ். இதே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்றதா வைக்க தன்னு ஒரு ஆப் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்காக ஸ்கேல்பர்ஸ்க்கு மெயினா வந்து தன்னு ஒரு ஆப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா டக்குன்னு ஸ்கேல்பிங்னா வந்து வித்தின் செகண்ட்ல வந்து பை அண்ட் செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஒரு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கினா 10,000 வாங்குறான்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவன் வந்து 20 ரூபா 30 ரூபா பார்க்கறோம்னா அந்த வித்தின் செகண்ட்ஸ்ல ஸ்கேல்பிங் தெரிஞ்சிருக்கணும். பட் மார்க்கெட் டேட்டா டெக்னாலஜிஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கனால ஈஸியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பேஸ்ட் அப்பான் நீங்க எதுல வரீங்க, இன்வெஸ்டிங் வரீங்களா, இன்ட்ராடே பண்றீங்களா, ஆப்ஷன் பண்றீங்களா, ஸ்விங் பண்றீங்களா, ஸ்கேல்பிங் பண்றீங்களா, இது மாதிரி பல டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. இன்வெஸ்ட் பண்றதுன்னா ஒரு நார்மலா வந்துட்டு உங்க லோக்கல் ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி புரோக்கர்ஸ் ஏதாச்சும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில நம்ம அது பெட்டரான வே தான். இல்ல நம்ம வந்துட்டு நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் எல்லாம் ஸ்கேல்பிங்லாம் போறோம்னா நம்ம அதை பத்தி புரிதல் நிறைய வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சும்மா சாதாரணமா போய் ஏறுது இறங்குது கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம இறங்கி உள்ள போயிட்டோம்னா
அது வருமானங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே அளவுக்கு உங்களோட உங்களோட நீங்க போட்ட முதலீடு இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் டிஸ்கிளைமரே கொடுக்குறான். நீங்க ஒன்ஸ் நீங்க எந்த ஒரு புரோக்கரேஜ் உள்ள போயினா டிஸ்கிளைமர் கொடுத்துறான். ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்றானா 10 பேர் பண்றானா அது 9 பேர் லாஸ்ட் மட்டும் தான் வராங்க, ஒரே ஒருத்தர் தான் அதை வின் பண்றாங்க அப்படிங்கிற அவனே கொடுக்குறான்னா. ஸோ அப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த ஃபிகர் அவுட்ஸ் வந்து நம்ம சக்சஸ் ரேஷியோ அண்ட் ஃபெயிலியர் ரேஷியோ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த நம்மளுக்கு தெரிஞ்சு எதோ இன்வெஸ்ட் பண்ணாலும் இவ்வளவு தூரம் எனக்கு லாபம் வந்தா போதும், இவ்வளவு இப்போ 1:2 எப்படின்னா 10 ரூபா போடுறோமா 20 ரூபா வந்து லாபம் போதும், அதே வந்து 5 ரூபா நஷ்டம் மீன்ஸ் எப்படின்னா ஒரு 10 ரூபா போடுறோமா 5 ரூபா நஷ்டம் வரல ஏத்துக்கலாம். நீங்க பாக்கல அப்படி விட்டு அடிச்சிட்டீங்கன்னா 10 ரூபா போயிடும். ஸோ அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை எப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது ரெண்டும் தெளிவா தெரிஞ்சவங்களுக்கு மீன்ஸ் எப்படின்னா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்துட்டு ஓகே. சைக்காலஜி வைஸ் பார்க்க போனா உங்களுக்கு சரியான அஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண சைக்காலஜி வைஸ் பார்க்க போனா நம்ம நினைப்போம் பார்த்தா ரேட் இறங்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஏறிடும். இப்போ இது மாதிரி பல அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன நம்மளோட சைக்கிளும் சரி மைண்ட் செட்டும் சரி இப்போ இறங்கமா இருக்கும், ஏதோ ஒரு நாளைக்கு ஏறி இருக்கும் நம்ம நினைச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால டக்குன்னு இறங்கி சடனா கீழே போய் 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல. இது இன்வெஸ்டிங் போயிட்டீங்கன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்காது. சிம்பிளா நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கி வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 இயர் 2 இயர்லாம் வெயிட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிரைஸோட வளர்ச்சி அதிகரிக்கும். அப்போ நீங்க கூட செல் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து ஹோல்டு பண்றாங்க 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட ஹோல்டு பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ்ட் அப்பான் அவங்க விருப்பங்கள். ஆனா நம்ம மெயினா நம்ம என்ன யோசிக்கணும்னா நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம். நம்ம இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு உள்ள வரைக்கும் இன்னும் பெட்டர்னு வச்சுக்கணும். ஆனா இதோட வளர்ச்சி இப்ப இருக்க கண்டிஷன்ல ஒரு மீடியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2030 2040 போறப்ப பங்குச்சந்தை வேற லெவல்ல இருக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்புங்க. அதெல்லாம் மக்களுக்கும் பெனிஃபிட்டான விஷயமா இருக்கு. நிறைய இப்ப இளைஞர்களும் வராங்க, லேடிஸ் வராங்க, நிறைய பேர் வீட்டுக்கு பெண்மணி எல்லாமே வந்துட்டு இது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, சக்சஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. என்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு உள்ள வந்தா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து விக்கி. ஓகே சார். அதாவது ஷேர் மார்க்கெட்னா எப்படி டிஃப்ரென்ஸ் பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் லாஸ் ஆகாமல் இருக்க எந்த மாதிரிலாம் பண்ணணும், எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எந்த ஆப்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கம்பேர் பண்ணுங்கள், நிறைய ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் எதில் போகலாம் அப்படிங்கிறத நிறைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சங்கர். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குறேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சங்கர். நன்றி விக்கி, தேங்க்யூ. ஓகே மக்களே, மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.